ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். இந்த நாள்ல நேரலைகளிலே இணைந்திருக்கிற யூடியூப், பேஸ்புக்ல இருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். உலகம் அனைத்தும் இன்றைக்கு தேவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது இந்த இடத்துல நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினுடைய நற்செய்தியை கேட்கும்படியாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ், ஒரு நல்ல நற்செய்தியை சொல்லி நான் உங்களை சுபித்து அனுப்ப விரும்புகிறேன். ஆகையினாலே லூக்கா எழுதின சுவிசேஷம் அவர் பெரியவராய் இருப்பார். ஓகே, இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. நானும் நீங்களும் இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறவர் யாரு தெரியுமா? யாரு? அந்த வசனத்தை இன்னொரு அழகா வாசிக்க ஷைனி. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் மரியாதையோடு கூட பேசின வார்த்தை இது. அங்கே மரியாதை பார்த்து சொல்லுகிறார், நீ உனக்கு கிடைக்கிற இந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. ஆனா அவர் பெரியவரா இருப்பாரா. உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ பெரியவர்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அத்தனை பெரியவர்களும் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கல்லறை இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு? எப்படி இருக்காது? மூடி இருக்கு. நான் சொல்ற இந்த பெரியவர் மரித்தாரு. என்ன நடக்குது? அவருடைய கல்லறை இன்றைக்கு வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில நீங்க போய் பார்ப்பீர்களா இருந்தால் அங்கே எழுதி ஒரு வாசகம் வைக்கப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவரை ஏன் மரித்தோரிடத்திலே தேடி. இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். அதனாலே இந்த தேவன் பெரியவரா இருப்பார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் பெரியவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், இந்த முழு உலகத்தையும் பாவங்களை மன்னிக்கும்படியாக தன் ஜீவனையே கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய நாமம் இயேசு என்று சொல்லி நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க தேவன் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஹலோ, என்ன சொல்லுவீங்க? யார் உங்கள் தேவன்? நான் சொல்ற ஆண்டவர் யாருன்னா பெரியவர். என்னன்னா பாருங்க, அவர் பெரியவர். இந்த பூமியில உள்ள எல்லா மனிதர்களை விட பெரியவர். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, பிரபுக்களுக்கெல்லாம் பெரியவர். அவரை பாப்பமா இருந்தா உலகத்தினுடைய இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் யாரு? பெரியவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கெல்லாம் அவர் பெரியவர். நீங்க சந்திக்கிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து உங்களை ஜெயம் பெறும்படியாக நடத்தக்கூடிய ஒரு பெரியவர். இந்த நாளில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற இந்த தேவன் பெரிய தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அவர் எதுலெல்லாம் பெரியவர்னா, இன்றைக்கு நாங்க எதெல்லாம் முடியலையே, இதுலெல்லாம் எனக்கு தோல்வியா இருக்கிறத, இந்த காரியத்துல எனக்கு ஒரு நிறைவில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்த்திருப்பீர்களா இருந்தா நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்காக ஒரு பெரிய தேவன் இந்த உலகத்துல இருக்கிறார் என்பதை நான் காண்பித்து கொடுத்து நான் செபிக்க விரும்புகிறேன். நான் வாசிக்கலாம், நம்முடைய நிலைமைகளை எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அவர் பெரியவர். வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7:22. அல்லது சங்கீதம் 135:5. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர்
எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். கர்த்தர் பெரியவர் என்றும் என்னுடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று சொல்லி நான் அறிவேனா? நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். யார் யாருக்கெல்லாம் பெரியவரா? பூமியில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் அவர் பெரியவர். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 7:22. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரின் நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. என்னவா? உமக்கு நிகரானவரும் இல்லை, உம்மை தவிர வேறு தேவர்களும் இல்லை. எதுனால? என் காது கேட்டதுனால சொல்றேன்னு சொல்றாரு. என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு சொல்லுறேன், நான் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில அவருக்கு நிகரான என்னல்ல ஒரு தேவர்களும் இல்ல. அவர்தான் பெரியவர், உயர்ந்தவர். வாசிக்கலாம் 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாகிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரையும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில ஏன் எல்லா காரியத்திலும் நான் ஜெயம் பெற்றேன்னா, வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உலகத்துல இருக்கிறவர் பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவரா? உங்களோடு இருக்கிறவர் யாரு? நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிறவர் எல்லாரையும் பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் வந்து யாருன்னா பெரிய தேவன், உயர்ந்த தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், உயர்ந்த தேவன், மேன்மை உள்ள தெய்வம். இன்னைக்கு அவரை நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க அறிஞ்ச தேவன், நீங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்கிறது, யார் அவர்? அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில ஒரு தேவர்களும் இல்லையா? அப்படிப்பட்ட உன்னதமான தேவன். வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, நீரே பெரியவர், உம்முடைய நாமமே வல்லமை உள்ளது. நான் சொல்றேன், என் ஆண்டவர் என்னவர்? யாரு? அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. அவர் வந்து பெரியவர், அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம் என்று சொல்றத நான் சொல்றேன். ஆனா உங்கள எத்தனை பேர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர்? உங்களுக்கு எது தெரியுமா பெருசு? உங்க பிரச்சனை தான் பெருசு. உங்களுக்கு எது தெரியுமா பெருசு? நீங்க முகம் கொடுக்கிற எது போராட்டங்கள் பெருசு. உங்க வாழ்க்கையில எது தெரியுமா பெருசு? நீங்க எதிர்பார்த்து காத்திருந்து கிடைக்காது இருக்கு இல்லையா, அது கிடைச்சா பெருசு. ஆனா நான் சொல்றேன், என் வாழ்க்கையில எதெல்லாம் நான் வந்து கிடைக்கலன்னு சொல்றனோ அதெல்லாம் எனக்கு பெற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன், ஒரு பெரிய தேவன் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் இந்த பூமியில தேவன் நமக்காக என்ன செய்திருக்காரா? தந்திருக்கிறாரு. உங்கள எத்தனை பேர் சொல்றீங்க இந்த தேவன் பெரிய தேவன் என்று சொல்லி? ஆகையினாலே இந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு பல இடங்கள்ல சான்று கொடுக்கிறது. வாசிக்கலாம் லூக்கா 1:33. லூக்கா சுவிசேஷம் 1:33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். பாருங்க, இந்த பெரிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமிக்கு பிறந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்வார் என்று வேதம் சொல்லுதுன்னா, இவர் பெரியவராயிருந்து என்ன பிரயோஜனம்? இவர் பூமியில பிறந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவர் என்ன செய்வார்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபின் தேவனை, யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறாரா? இந்த பெரிய தேவன் யாக்கோபின் குடும்பத்தை என்ன செய்தாராம்? அரசாண்டாராம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நான் சொல்லுகிற இந்த பெரிய தேவன் உங்க குடும்பத்தை அரசாண்டா, உங்க குடும்பத்தை ஆட்சி செய்தா, உங்க குடும்பத்தை நடத்தினா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம், இந்த இடத்துல யாக்கோபின் அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் ஆளுவார். அந்த யாக்கோபின் குடும்பத்தார் என்று சொல்ற இடத்துல நம்ம பேரை சொல்லி நம்ம சொன்ன எப்படி இருக்கும்? அவர்
யாருடைய பேர்? யாக்கோபை எடுத்துருவோம். யாரு பேர் சொல்லலாம்? அந்த சிஸ்டர் சொல்றாங்க, அவர் என்னவா? இந்த வசனத்தை அழகா வாசிக்கலாம். அவர் நந்தகுமாரின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு ஆளுகை செய்வார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க குடும்பத்தை கர்த்தருக்கு ஆளுகை செய்ய நீங்க கொடுப்பீங்களா? இருந்தா அவர் யாரு? பெரிய தேவன், உன்னதமான தெய்வம், ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் உங்க குடும்பத்தை ஆளுகை செய்வாருன்னா உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என் குடும்பம் இந்த அளவுக்கு தேவன் எங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஆளுகை செய்ததுனால, எங்களை தேவன் நடத்தினதுனால, தேவனுக்கு நாங்க எங்க வாழ்க்கையில இடம் கொடுத்ததுனால நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம்னா அந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறதுனால மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். அதனால யாக்கோபுடைய குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று சொன்ன அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை அரசாளும்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபின் குடும்பத்தை அரசாண்ட அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் அரசாள, உங்கள் குடும்பத்தையும் அரசாளுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால இந்த பூமியில அவர் பிறந்தது எதுக்குன்னா யாக்கோபின் குடும்பத்தை அரசாண்டாரு. இப்ப கேட்கிறாரு, உன்னுடைய குடும்பத்தையும் என்னிடத்துல கூடு, நான் அரசாடுவதற்கு, நான் உன்னை நடத்துவதற்கு கூடுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா நம்ம குடும்பத்தெல்லாம் யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? பிசாசு நடத்திக்கிட்டு இருக்கு. பல கட்டுக்கள், பல சோதனைகள், பல போராட்டங்கள், பல குறைவுகள், பலவிதமான போராட்டங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மை யாரு ஆளுகை செய்யறாங்கன்னா, யாரோட ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா இருளில நாம இருந்து கொண்டிருக்கிறதுனால தேவனுடைய ஆளுகைக்குள்ள நம்மளால வர முடியாம இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்தகார இருள்ல இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு உன்னை கொண்டு வரும்படி நான் இந்த பூமிக்கு வந்தேன். இப்ப சொல்றாரு ஆண்டவர், உன் குடும்பத்துக்குள்ள நான் ஆளுகை செய்யும்படி எனக்கு இடம் கொடு. நான் உன் குடும்பத்தில் ஆளுகை செய்தா உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், பலவிதமான சோதனைகள் இருந்து உன்னை விடுவித்து காத்து நான் உன்னை நடத்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த பிசாசுடைய இருளின் வல்லமைகள் என்னை அரசாண்டது, பிசாசுடைய ஆளுகையின் பிசாசுடைய கிரியைகள் என்னை அரசாண்டது. ஆகையினால ஆண்டவர் சொல்லுறாரு, நான் உன் குடும்பத்தை ஆளுகை செய்யும்படி நீ எனக்கு இடம் கொடு. நான் ஆண்டவராகி நான் உன்னை ஆளுகை செய்வேன். இனிமேல் அந்த ஆண்டவர் உங்க குடும்பங்கள அரசால நம்ம இடம் கொடுப்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபின் குடும்பத்தை நான் என்ன செய்தேன்? அரசாண்டு ஆளுகை செய்து யாக்கோபை நான் என்ன செய்தேன்? ஆசீர்வதித்தேன். ஏன்னா யாக்கோபு தேவன் ஆசீர்வதிச்சார்னா, யாக்கோபு தேவனுக்கு என்ன செய்தாரு? ஆளுகை செய்யும்படியா என்ன கொடுத்தாரு? இடம் கொடுத்தாரு. நம்மள நாம் எத்தனை பேர் அவருக்கு இடம் கொடுக்க இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? அதனால யாக்கோபு குடும்பம் என்று சொல்லுற அந்த இடத்துல நம்முடைய குடும்பத்தை நாம அப்படியே சொல்லி நாம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா இருந்தா அந்த தேவன் நம்மை அரசாளுவார். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 4:3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லயமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பாருங்க, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையா இருக்குமா? அவருடைய ஆளுகை எப்படின்னா, யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சொன்னார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்படியே தலைமுறை தலைமுறையா அவர் ஆளுகை செய்யறாரா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் நித்தியம் உள்ள தேவன், அவர் தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் உங்க குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக யார் ஆளுகை செய்கிறார்கள்? நம்ம கேட்போம், ஐயோ ஒரு குடும்பத்துடைய காரியத்தை நம்ம கேட்டா சொல்லுவாங்க, அப்பாவும் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாரு, மகனும் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாரு இல்லையா? அப்பாவுக்கும் இந்த வியாதி இருந்துச்சு, மகனுக்கு இந்த வியாதி இருந்துச்சு. அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இருந்தாரு, இவரும் ஆக்சிடென்ட்ல இருந்தாரு. இது என்னது? தலைமுறை தலைமுறையா என்ன நடக்குது? பிசாசு ஆளுகை செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தா நான் உன்னை நித்தியத்துக்குமாக சதாகாலமும் தலைமுறை தலைமுறையாக நான் உன்னை ஆளுகை செய்கிற பொழுது தேவன் யாருன்னா, ஆளுகை செய்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை உடைச்சி, கண்ணீரெல்லாம் துடைச்சி, உன் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி, உன் குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றி, தீராத வியாதிகள், தீராத கடன் பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றி,
நான் ராஜாவாக இருந்து நீ இதுவரைக்கும் பிசாசுடைய ஆளுகைக்குள்ள அந்தகாரத்தினுடைய வல்லமைக்குள்ள கட்டப்பட்டு தோல்வியோட கண்ணீரோட வேதனையோட இருந்த காலங்கள் எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் குடும்பத்தை ஆளுகை செய்யும்படி எனக்கு இடம் கொடு என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக பிறந்தார்னா, எதற்கு பிறந்தாரு? அவர் யாரு? பெரியவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. அவர் யாக்கோபின் குடும்பத்தை ஆளுகை செய்தார். அவர் இன்னைக்கு சொல்றாருன்னா, உங்களை நான் ஆளுகை செய்ய எனக்கு நீங்க இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற நன்மையான காரியங்களை நீங்க காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே இங்க லூக்கா 1:32 நான் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். 1:32 லூக்கா. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவரிடம் கொடுப்பார். பெரியவர், உன்னதமான தேவன் சிங்காசனத்துல விற்றிருக்கிறவரா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு தெரியுமா? யாரு? பெரியவர், உன்னதமான தேவன் சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவரா? 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் இந்த பூமியில எப்படி வந்தாரா? எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? குழந்தையா வந்தாரு இல்லையா? குழந்தையா தானே பிறந்தாரு. அப்படியே வந்து குதிச்சார். குழந்தையா தானே வந்தாரு. ரைட். எப்ப வந்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு குழந்தையா வந்தாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே யாரு மாதிரி எப்படி அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, இன்னும் அவர் குழந்தையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவருடைய வீடுகள்ல பாலம் கூடு வச்சு, அதுல ஏசுநாதரை அப்படியே படுக்க வச்சு, வைக்கோல் எல்லாம் வச்சு, லைட் எல்லாம் போட்டு, அப்படியே அதுக்கு ஒரு பாட்டு வச்சு அவர் அப்படியே தூங்க வச்சிருவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த அதே பாலகன் இன்னும் நீங்க பாடுற பாட்டை கேட்டு நீங்க கட்டுற தொட்டில அவரு தூங்குறதுக்கு தான் வாழான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவர் யாரா? அவர் தாவீதின் சிங்காசனத்துல வீற்றிருப்பாராம். யாரு? ராஜாதி ராஜனா. நீங்க இன்னைக்கு யார பார்க்க வந்திருக்கிறீங்க? பாலனை பார்க்க வந்திருக்கிறீங்களா? ராஜாதி ராஜாவை சிங்காசனத்துல கூட பார்க்க வந்திருக்கிறீங்களா? நீங்க யார இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துடைய அந்த குணத்தை நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டீங்க? அவர் குழந்தை, அவர் ஒரு பாலகன், அவருக்கு நம்ம ஒரு குடில கட்டி அதுல ஒரு இதை வச்சுட்டா போது அங்கே உட்கார்ந்துருவாரு. அப்படி நினைக்கிறீங்களா? நீங்களும் நானும் நினைக்கிற தேவன் இல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் எப்படி வந்தாரு? பாலகனா வந்தாரு. ஆனா இப்ப அவர் யாருன்னா, யார் இப்ப அவரு? ராஜாதி ராஜன். ஆகையினால இந்த இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரு பாலகனாகத்தான் அவரை பார்க்கிறாங்க. ஆனா நம்முடைய குடும்பத்துல அவர் ஒரு ராஜாவாக, நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்கிறவராக அவர் வர விரும்புறாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, இல்ல 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 இல்ல, நீங்க இன்னும் குட்டி பாப்பா, நீங்க இன்னும் யாரு? குட்டி பாப்பா, பாலகனத்தா இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம்? அவருக்கு நம்ம ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் இல்லையா? அவங்க குடும்பத்துல 5வது பிள்ளை, 10 வயசு பிள்ளைக்கு உங்க வீட்டை ஆளுகை செய்ய இடம் கொடுப்பீங்களா? உங்க வீட்டுல 5வது குழந்தை, வயசு 10, நீதாமா இந்த வீட்டெல்லாம் பொறுப்பா எடுத்து நடத்தணும், பொறுப்பை பாத்துக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவங்க சின்ன, அவக்கு ஒண்ணுமே புத்தி இல்ல, அவக்கு என்ன தெரியாது, அந்த பகுத்தறிகிற தன்மை கிடையாது. ஆகையினால இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்கன்னா, அவருக்கு ஆளுகை செய்ய கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவர் குழந்தை, அவர் இன்னும் பாலம் கூட்டுல படுத்திருக்க வேண்டியவரை எப்படி நாம இடம் கொடுப்போம்? அப்படி நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பாலம் கூடு கட்டி வச்சு அதுலயே அவரை என்ன செய்யாங்க? வச்சிடறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சிங்காசனத்துல வீற்றிருப்பவர். இன்றைக்கு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, அவரை யாரெல்லாம் இன்னைக்கு ராஜாவாக என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என்னை ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்துக்குள்ள அரசாளுங்கன்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க கூப்பிடுறீங்களோ, அவர் உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல அவர் வருவாரு. எப்படி வருவாரு? குழந்தையா வருவாரா? ராஜாதி ராஜாவா, அரசாளுகிறவரா வந்து உங்களை அவர் நடத்துவார். ஆகையினாலே இந்த ராஜாவை பார்த்து நம்ம எத்தனை பேர் எனக்கு சொல்லுவார், ஆண்டவரே நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. ஆகையினாலே இந்த காலையில அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்து நிற்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவர் யாருன்னா, அவர் பெரியவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர்,
இந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தா என்ன செய்வாராம்? அவர் நம்மை என்ன செய்வாரு? ஆளுகை செய்து நம்மை நடத்துவார். இயேசு கிறிஸ்து யாரு? பெரியவர், ராஜாதி ராஜா, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர், அரசாளுகிறவர். இவர் உங்க குடும்பத்துல இருந்து பெரியவராயிருந்து, குடும்பத்துல மூத்தவராயிருந்து, வேதம் சொல்லுது குடும்பத்துக்கு யாரு தலையா? கிறிஸ்து. இரண்டாவது தலை யாரு? கணவன். மூன்றாவது தலை யாரு? மனைவி. அந்த ஓரர் வச்சிருக்கிற ஆண்டவர். இங்க சில நேரங்கள்ல தலையா நிற்கிறவரை நாம் என்ன செஞ்சிடறோம்? இடமே கொடுக்கறது இல்லை. சொல்ற நான் கிறிஸ்துவா இருந்து, நான் உங்க குடும்பத்துல தலையா இருந்து, ராஜாவா இருந்து, ஆளுகை செய்யறவராய் இருந்து, அரசாளுகிறவராய் இருந்து, பெரியவராய் இருந்து, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை சரியா நடத்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். யார் எத்தனை பேர் இன்னைக்கு இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என் குடும்பத்துல வந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. ஆகையினாலே இந்த தேவன் சிங்காசனத்துல வீற்றிருந்தவர், அவர் ராஜாதி ராஜாவாக இப்படி எல்லாம் அவர் இருந்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உண்மைதான், அவர் ராஜாதி ராஜா தான், கத்தாதி கத்தர் தான், அவர் பெரியவர் தான், அவர் சிங்காசனத்துல வீற்றிருந்த தேவன் தான். இவர் இப்படி எல்லாம் இருந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம், என் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி இன்னைக்கு பலர் இன்னைக்கு கேட்கலாம். நான் ஒரு வசனத்தை வாசிச்சு நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். அவர் நமக்கு எது யாரா இருக்கிறார் சொல்லி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தில் மேல வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பாருங்க, நான் சொல்றது வடிவா கவனிச்சு கேளுங்க. கடைசி வசனம் தான். இந்த வசனத்தை நீங்க அழகா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா 2026வது வருஷம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் வரும். இதுவரைக்கும் நான் வாசிச்சுக்கிறேன், உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துக்கிட்டே வந்தேன். யாரு, எப்படிப்பட்டவர், எப்படி பிறந்தாரு, அவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆனா அவர் ராஜாதி ராஜாவா இருந்து என்ன செய்ய போறாருன்னா, பாருங்க, அவர் சிங்காசனத்தின் மேல வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்களை சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வசனம் என்னவா? நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற வசனம் என்னுடைய சொந்த வசனம் கிடையாது. யாருடைய வசனமா இது? சத்தியமும் உண்மையும் உள்ள வசனம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சிங்காசனத்துல வீற்றிருந்தேன், உன் குடும்பத்துக்குள்ள நான் உன்னை ஆளுகை செய்து என்ன செய்ய போறாரா? சகலத்தையும் சகலத்தையும் வாசிக்கலாம். வசனம் திரும்பவும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. திருப்பினீங்களா? வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. சிங்காசனத்தின் மேல என்னவா? யாரு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறாரு, நான் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். அந்த அந்த வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கையில இந்த தேவனை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, அவரை ஆளுகை செய்ய இடம் கொடுப்பீங்களா இருந்தா, அரசால இடம் கொடுப்பீங்களா இருந்தா, அவர் உங்க குடும்பத்துக்குள்ள ஆளுகை செய்வாரா இருந்தா, அவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். அல்லேலூயா. யாருக்கும் எந்த ஃபீலே இல்ல. பாத்தீங்களா? நீங்க எல்லாம் எப்படியுமே பழசாவே இருக்கணும்னு ஆசை. எப்படி இருக்கணும்? அதே கடனோட, அதே நோயோட, அதே பிரச்சனையோட, அதே குடும்ப சண்டையோட, அதே பிரிவினையோட, இல்லையா? அப்படிதானே ஆசை? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இல்ல எனக்கு எல்லாம் புதிதாகணும், என் வாழ்க்கையில பழசெல்லாம் ஒழிஞ்சு போகணும், பழைய வேதனை, பழைய கவலை, பழைய கண்ணீர், பழைய துக்கம் எல்லாம் ஒழிஞ்சு போகணும், என் வாழ்க்கை இருக்கிற இந்த வியாதி மறைஞ்சு போகணும், என் குடும்பத்துல இந்த சமாதானம் வேணும். இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதோ ஒரு இனம் தெரியாத வேதனையோட இருந்த, இன்னைக்கு நான் விரும்புற ஆண்டவராகிய தேவன் என் குடும்பத்துக்குள்ள அவர் ஆளுகை செய்து அரசாண்டு அவர் சிங்காசனத்துல வீற்றிருந்து என் குடும்பத்துக்கு ராஜாவாக இருந்து என் வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறவருடைய கையை வேண்டுமா? அல்லேலூயா. 1 2 3. நம்ம வாழ்க்கையில ஒரு சிலருக்கு இப்படி எல்லாம் இருக்கு. கை சகலதும் கொஞ்சமா புதிதாக போதும், காவாசி முக்காவாசி, சிலருக்கு முழுவாசி. நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, உங்க வாழ்க்கையில
நான் சொல்லுற இந்த தேவன் உங்க குடும்பத்துக்குள்ள வந்தாருன்னா உங்களை ஆளுகை செய்வார், ராஜாவாக இருப்பார், அரசாளுவார். வேற என்ன செய்வாரு? உங்களுக்கு நல்ல பெரியவராய் இருப்பார், சிங்காசனத்துல வீற்றிருப்பார். இவ்வளத்தையும் இருந்து என்ன செய்வாரா? உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்வாரா? அப்படி இல்ல, வசனம் சொன்னது புதிதாக்குவார். ஆமென். இந்த வருஷம் உங்களுக்கு என்னது? சகலதும் புதிதாகுமா? ஆக்குவார். எப்படி இருந்து ஆக்குவாரு? அவரை நாங்க குடும்பத்துக்குள்ள யாரா கொண்டு வரணும்? பெரியவரை கொண்டு வரணும், அரசால இடம் கொடுக்கணும், வேற ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுக்கணும், வேற என்ன? அவரை சிங்காசனத்துல விட்டிருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். இப்படி எல்லாம் அவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தா அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்குவேன். ஆமென். அப்ப வருகிற 2026வது ஆண்டு நீங்க தேவனோட நீங்க நடந்தீங்கன்னா, கர்த்தரோட நீங்க நடந்தீங்களா, தேவனோட நீங்க இடம் கொடுத்து உங்க குடும்பத்துக்குள்ள அவரை கொண்டு வந்தீங்கன்னா, அவர் உங்க குடும்பத்துக்குள்ள ராஜாவாக அரசாளுவாரா இருந்தா உங்க வாழ்க்கையில என்னாகும்? சகலதும் புதிதாக. இன்னைக்கு தாய் எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்ன? ஐயோ, என் பிள்ளைக்கு எப்ப திருமணம் ஆகும்? ஆண்டவர் புதிய வரத்தை கொண்டு வருவார். ஐயோ, என் மகன் எப்ப மாறுவான்? ஆண்டவர் புதுசா மாற்றுவார். இல்லையா? எனக்கு எப்ப வேலை கிடைக்கும்? புதிய வேலையை கற்று தருவார். ஐயோ, இந்த வியாதி எப்படி சுகமாகும்? ஆண்டவரோட சுகப்படுத்தி ஒரு புதிய சுகத்தை, புதிய ஆரோக்கியத்தை தருவார். ஐயோ, இந்த தீராத கடன் பிரச்சனை எப்ப மாறும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? சகலத்தையும் புதிதாக்க போறேன். எப்படி புதிதாக்க போகுதுன்னா, இதுவரைக்கும் நீ கடன் வாங்கின, இனிமே நீ என்ன செய்ய போற? கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. அல்லேலூயா. அப்ப சகலத்தையும் புதிதாக்கணும்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் புதிதாக்கக்கூடிய, அல்லது நம்முடைய வாழ்க்கையில ராஜரீகம் பண்ணி ஆளுகை செய்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை சகல விதத்திலும் நடத்தக்கூடிய ஒரு ராஜா, ஒரு பெரிய தேவனாக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. நம்மள எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்களுக்கு அவர் என்ன செய்வாரு? சகலத்தையும் புதிதாக்குவார். ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவருக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க? எல்லாத்துலயும் முதலிடம் கொடுப்பீங்க இல்லையா? அவர் தான் நம்ம மாமா, அவர் தான் மூத்தவர் இல்லையா? நம்ம தாத்தா, அவர் தான் பெரியவர். இல்லாட்டி எங்க சித்தப்பா, எங்க குடும்பத்துக்கு அவர் தான் பெரியவர் இல்லையா? நீங்க சொல்லுவீங்களா? பெரியவர் சொல்லிக்கிறீங்களா? அவர் தான் பெரியவர். அவர் சொன்னாதான் நாங்க செய்வோம். அவர் தான் முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் யாரோ ஒருத்தர் பெரியவரா வச்சிருந்தீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள யார பெரியவரா கொண்டு வரணும்? துஷா, யார கொண்டு வரணும் பெரியவரா? யாரம்மா கொண்டு வரணும்? உங்க குடும்பத்துக்குள்ள யார கொண்டு வரணும்? இதுவரைக்கும் யாரு உங்களுக்கு பெரியவரா இருந்தாங்க? யாரு? பெரியப்பா, மாமா, சித்தப்பா எல்லாம் இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க எல்லாரையும் விட ஒரு பெரியவர் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரை நீங்க கொண்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிதான ஒரு சமாதானமும் நிறைவும் சுகமும் பெறணும், ஆரோக்கியமும் சொல்றாரு. சகலதும் என்ன செய்யுமா? புதிதாகும். புதிய வாழ்க்கை வரங்கள், புதிய வேலை, வேற என்ன? புதிய வருமானங்கள், புதிய வாசல்கள், புதிய வீடு, புதிய வியாபாரம். அல்லேலூயா. புதிய எப்படி சொல்றது? எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உங்களுக்கு தேவன் தர அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்மள எத்தனை பேர் அவரை நம்ம இன்னைக்கு பெரியவரா ஏற்றுக்கொள்ள போறோம்? இயேசு கிறிஸ்து யாரு? பைபிள் எத்தனை வசனம் காட்டுங்க. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவர். அவருக்கு ஒப்பான இந்த பூமியில ஒருவருமே இல்ல. வாசிச்சு கேட்டீங்களா வசனங்கள்? அப்படிப்பட்ட தேவனை இந்த வேதம் சான்று கொடுக்கிறது. அந்த தேவனை நாங்க தெய்வமாய் கொண்டதுனால இன்றைக்கு எங்களை கர்த்தர் பெரியவரை உயர்த்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பு எங்களை கனப்படுத்துற, மேன்மைப்படுத்தக்கூடிய அந்த கனமுள்ள பாத்திரமா கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. நம்ம உயர்த்தப்பட வேணுமா இருந்தா, நம்ம உயர்ந்த இடத்துல எல்லாரும் நம்மளை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய உயர்ந்த இடத்துல நம்ம போக வேண்டுமா இருந்தா, நம்மோட யாரு இருக்கணும்? ஒரு பெரியவர் இருக்கணும். அவர் இருந்தா தான் என்னாகும்? அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஆகையால இன்றைக்கு
நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினது சாதாரணமான ஒரு குழந்தையா, ஒரு ஆட்டுக்கொட்டில்ல அவர் சும்மா அப்படியே பிறந்து வந்து இருந்துட்டு போனதுக்காக அல்ல. அவர் யாரு? பெரிய தேவன், உயர்ந்த தேவன். அவர் வரும்பொழுது குழந்தையா வந்தார். இன்னைக்கு நம்ம அவர் குழந்தையா பார்க்க கூடாது. இன்னைக்கு அவர் எப்படி இருக்காரா? ராஜாதி ராஜாவாக, நியாயம் தீர்க்கிறவராக, நீதிபரராக, பாவத்துக்கு தக்க தண்டனை கொடுக்கிற நீதி விசாரிக்கிறவராக அவர் என்ன செய்யறாரா? சிங்காசனத்துல வீற்றிருக்காரா? அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை, அந்த பெரிய தேவனை அன்றைக்கு யாக்கோபு தன் குடும்பத்தில் என்ன செய்தானா? ஏற்றுக்கொண்டார். யாக்கோபு தன் குடும்பத்தை ஆளுகை செய்வதற்கு அந்த பெரியவருக்கு என்ன செய்தான்? இடம் கொடுத்தான். இன்னைக்கு நீங்க கொடுப்பீங்களா இருந்தா உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில சகலதும் புதிதாய் மாறும். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாகுவீர்கள். நீங்க கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்காது, உயர்ந்த அடைக்கல பட்டணமா இருப்பீங்க. அநேக பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த பெரிய தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் புதிதாக்கி உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you.